வெல்கம் டு ITV வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். ஒட்டுமொத்த இஸ்ரேல் அமைச்சர்களின் உரையாடல்களையும் தட்டி தூக்கிய ஈரான். அனைத்து நவீன தொழில்நுட்ப தடைகளையும் தவிர்த்து வெற்றிகரமாக ஹேக் செய்த ஈரான் வல்லுநர்கள். ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை பறிக்க முடியாமல் திணறும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். ஹிஸ்புல்லாவிற்கு ஈரான் ராணுவ பிரிவு வெளிப்படையாக ஆதரவு. போராளி குழுக்களின் ஆயுதம்தான் மக்களின் கண்ணியத்தை காக்கும் என வெளிப்படையாக அறிவிப்பு. காசாவில் 7 கிலோமீட்டருக்கு நீண்டு சென்ற ஹமாஸின் பாதாள சுரங்கம் பிரம்மாண்டத்தை கண்டு அதிர்ந்த ஆக்கிரமிப்பு படைகள். 2000 கியூபிக் அளவிலான பொருள்களை கொண்டு சுரங்கத்தை மூட முயற்சி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் அமைச்சர்களின் மொபைல் போன் உரையாடல்களை ஈரான் ஒட்டுக்கேட்டு வரும் தகவல் வெளியாகி இஸ்ரேலியர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது. உலகத்திற்கு ஒட்டுக்கேட்பு தொழில்நுட்பங்களை விற்பனை செய்து வரும் நாடாக இஸ்ரேல் பார்க்கப்படுகின்றது. இந்தியாவிற்கு கூட ஃபொகசஸ் என்ற ஒட்டுக்கேட்பு தொழில்நுட்பத்தை விற்பனை செய்து பல அரசியல் தலைவர்களை வேக பார்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகின. இவ்வளவு கெட்டிக்கார நாடாக பார்க்கப்படும் இஸ்ரேல் அதன் அமைச்சர்களின் தகவல் தொடர்பு விவகாரங்களை எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்கும் என அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஈரானின் சைபர் வல்லுநர்கள் அந்த அனைத்து தடைகளையும் மீறி தற்போதைய அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களை வேக பார்த்து வருவதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பாக 12 நாட்கள் போரின் போது இஸ்ரேலின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஐலன் ஷேக் என்பவரின் டெலிகிராம் அக்கௌண்டை ஹேக் செய்து அதில் உள்ள தகவல்களை பார்த்துள்ளனர். அதே நேரம் அதில் பெரிய ரகசியங்கள் இல்லை என இஸ்ரேல் ஊடகங்கள் சப்பை கட்டியுள்ளன. ஒரு லிங்க் ஒன்றை அனுப்ப அதனை முன்னாள் அமைச்சர் கிளிக் செய்ததால் அவரது டெலிகிராம் அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டதையே 2 வாரங்கள் கழித்து தான் இஸ்ரேல் உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளது. அதற்கு பிறகே அது குறித்து அவரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுவரை எவ்வளவு தகவல்களை ஈரான் எடுத்துள்ளது என்பது தெரிய வரவில்லை. அவர் மட்டுமன்றி தற்போதைய அமைச்சர்கள் பலரையும் ஈரான் ஏவு பார்ப்பதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பாக 12 நாட்கள் போரின் போது ஈரான் நடத்தும் தாக்குதல்கள் என்ன மாதிரியான சேதத்தை ஏற்படுத்துகின்றன, இலக்கு சரியாக தாக்கப்படுகின்றதா என்பதை இஸ்ரேலில் உள்ள CCTV கேமராக்களை ஹேக் செய்து ஈரான் சைபர் படைகள் கண்காணித்த தகவல்களும் பின்னரே வெளியானது. இது மட்டுமன்றி இஸ்ரேல் அமெரிக்கா உளவாளிகள் கூலிப்படையினரை விரட்டி வேட்டையாடும் ஈரான் இது தொடர்பாக சுமார் 21,000 பேரை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. ஹிஸ்புல்லா அமைப்பினரிடமிருந்து ஆயுதங்கள் பறிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூறி வரும் நிலையில் அதனையொட்டி பல அடுத்தடுத்த முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றன. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை ராணுவத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ராணுவத்திடம் மட்டுமே ஆயுதங்கள் இருக்க வேண்டும் என அந்நாட்டு பிரதமர் மற்றும் அதிபர் ஆகியோர் கூறி வருகின்றனர். ஆனால் அந்நாட்டு சபாநாயகர் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதம் வைத்திருப்பது அதன் உரிமை என்று ஆதரவு தெரிவித்துள்ளார். இதனால் லெபனானில் உள்நாட்டு போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. லெபனான் மக்கள் தொகையில் சுமார் 30% பேர் சன்னி முஸ்லிம்கள், 30% பேர் ஷியா முஸ்லிம்கள், 30% பேர் கிறிஸ்தவர்கள் ஆவர். அந்நாட்டு அரசியல் சாசனத்தின்படி அதிபர் பதவி கிறிஸ்தவர்களுக்கும், பிரதமர் பதவி சன்னி முஸ்லிம்களுக்கும், நாடாளுமன்ற சபாநாயகர் பதவி ஷியா முஸ்லிம்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சன்னி முஸ்லிம் தலைமை பெரும்பாலும் சவுதி மற்றும் அமெரிக்கா ஆதரவுடன் செயல்பட்டு வருகின்றது. ஷியா முஸ்லிம் தலைமை ஹிஸ்புல்லா மற்றும் அதன் அரசியல் ஆதரவு கட்சியான அமல் இயக்கத்தை ஆதரிக்கின்றது. இதனால் லெபனானில் சபாநாயகர் ஹிஸ்புல்லா ஆதரவு தலைவராக கருதப்படுகின்றார். கிறிஸ்தவ அதிபரும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவாளராக உள்ளார். லெபனான் ராணுவம் எண்ணிக்கையிலும் தொழில்நுட்பத்திலேயும் போர் அனுபவத்திலும் மிகவும் பின்தங்கி உள்ளது. அதற்கான நிதி கூட சவுதி, அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் இருந்து பெறப்படுகின்றது. இதனால் எந்த போரையும் எதிர்கொள்ளும் நிலையில் கட்டமைப்பு ரீதியிலும் கொள்கை அளவிலும் லெபனான் ராணுவம் இல்லை. லெபனானின் தெற்கு எல்லையை இஸ்ரேல் ஆக்கிரமித்த போது லெபனான் ராணுவம் வாய் மூடி அமைதியாக இருந்தது. ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர் தாக்குதலை நடத்தி இஸ்ரேலை விரட்டி அடித்து தெற்கு லெபனானுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தது. இஸ்ரேலுடன் பல போர்களை நடத்தி அனுபவம் வாய்ந்த படையாக ஹிஸ்புல்லா நிகழ்கின்றது. ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் ஆயுதங்களை கீழே போட முடியாது, அதற்காக முயற்சித்தால் கல்பலா போன்ற ஒரு போரை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லார்ஜானி உடனான சந்திப்பிற்கு பிறகு அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதிலிருந்து ஹிஸ்புல்லா ஆயுதங்களை கீழே போட வேண்டாம் என ஈரான் கேட்டுக்கொண்டதாக நம்பப்படுகின்றது. எனவே ஹிஸ்புல்லா இடமிருந்து ஆயுதங்களை பறிக்கும் வலிமை லெபனான் ராணுவத்திற்கும் இல்லாத நிலையில் குழப்பமான சூழல் தற்போது நிகழ்ந்து வருகின்றது. மறுபுறம் ஹிஸ்புல்லாவின் ஆயுத கடன்களை குறிவைத்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ஹிஸ்புல்லா தனது ஆயுதங்களுடன் லெபனான் ராணுவத்தில் ஒரு அங்கமாக இணைத்துக் கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது. அதற்கு ஹிஸ்புல்லா தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சம்மதிக்க வைப்பது மட்டுமே ஒரே தீர்வு, வலிமை மூலம் அதனை செய்ய முடியாது என சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்தனர். ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாவிடமிருந்து ஆயுதங்களை பறிப்பதற்கு லெபனான் ராணுவம் இன்னும் வலிமைப்படுத்தப்பட வேண்டிய சூழலில் இருப்பதாகவும்
குறிப்பாக நிதி தேவை அதிகமாக உள்ளதாகவும் அந்த நிதியை வழங்கி ஹிஸ்புல்லாவிடமிருந்து ஆயுதங்களை பறிப்பதில் சவுதி அரேபியா தீவிரம் காட்டி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கு காரணம் லெபனனை தனது ஆதரவு நாடாக வைத்துக் கொள்ள சவுதி தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகின்றது. முன்னதாக சவுதி ஆதரவு லெபனான் பிரதமர் ரஃபீக் ஹரீரி என்பவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். இதற்கு ஹிஸ்புல்லாவின் பின்னணி காரணமாக இருக்கலாம் என்று சவுதி குற்றம் சாட்டி வருகின்றது. லெபனானில் உள்ள சன்னி முஸ்லிம்களை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக் கொள்ள சவுதி முயற்சித்து வரும் நிலையில் அதில் கணிசமானவர்கள் ஹிஸ்புல்லாவை ஆதரிப்பதோடு ஹமாஸ் உள்ளிட்ட காசா போராளி குழுக்களையும் ஆதரிக்கின்றனர். இதனால் லெபனானில் சவுதியை விட ஈரானே அதிக செல்வாக்கு செலுத்தி வருவதாகவும் குறிப்பிடத்தக்கது. ஹமாஸின் 7 கிலோமீட்டர் நீள சுரங்கத்தை 2000 கியூபிக் பிளாஸ்டிக்களை கொண்டு அடைத்துள்ளதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் உதவிகளுடன் அதிநவீன விமானங்கள் ஆயுதங்களை வாங்கி குவித்துள்ள இஸ்ரேல் அதன் மூலம் வான்வெளி தாக்குதல்களை நடத்தி தன்னை வல்லமை கொண்ட சக்தியாக காட்டி வருகின்றது. இந்த சூழலில் தான் காசாவில் உள்ள போராளி குழுக்கள் தங்களது வலிமையை காட்டும் வகையில் பூமியை நோண்டி அதில் சுரங்கங்களை வைத்து தங்களது முகாம்களை உருவாக்கி இஸ்ரேலுக்கு கடும் சவாலை கொடுத்து வருகின்றது. இதனை உலக நாடுகள் காசா மெட்ரோ என்று வர்ணிக்கின்றனர். அதாவது பூமிக்கு அடியில் ஒரு நகரத்தையே உருவாக்கி வைத்திருந்தது ஹமாஸ். சுமார் 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹமாஸின் சுரங்க பாதைகள் சென்றன. வானில் இருந்து வீசப்படும் சிறிய மற்றும் நடுத்தர குண்டுகளால் சேதமடையாதவாறும் காற்றோட்டம் உள்ள வகையிலும் வெள்ளத்தால் பாதிக்காத வகையிலும் பாலஸ்தீன பொறியாளர்கள் இந்த சுரங்கத்தை உருவாக்கி வைத்திருந்தனர். அதே நேரம் 2 வருட போரில் ஹமாஸின் பெரும்பாலான சுரங்கங்கள் அழிக்கப்பட்டுவிட்டதாக கூறப்படுகின்றது. எனினும் எஞ்சிய சுரங்கங்களில் இருந்து கொண்டுதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருவதாக நம்பப்படுகின்றது. இந்நிலையில் ஏற்கனவே நாங்கள் கைப்பற்றி சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சுரங்கம் ஒன்றை ரப்பர் பிளாஸ்டிக் கொண்ட 2000 கியூபிக் அளவு கொண்ட மின்கடத்தா பொருட்கள் அடைத்துள்ளதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அறிவித்துள்ளன. மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.